ஆமா, காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவங்களே உருவ பொம்மையை எரிக்கிறாங்க. அதே மாதிரி காணவில்லை போஸ்டர் அடிச்சு அவங்களும் ஒட்டுறாங்க. இது மாதிரிலாம் நிறைய துன்பங்களை அந்த கட்சியிலையும் அனுபவிச்சேன். கட்சிக்குள்ள இருக்கும் போதே அனுபவிச்சேன். பாராளுமன்ற அவங்க காங்கிரஸ் எம்பி அவங்களே சொன்னாங்க, சீட்டுகள்லாம் காங்கிரஸ் விற்பனை செய்யப்பட்டது. மக்கள் நலன் ஒன்றே பிரதானம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்களும் பாஜக கட்சியும் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பீதியை உண்டாக்குனாங்க திமுக காரங்க. பெட்ரோல் கிடைக்காது, டீசல் கிடைக்காது, நீங்க போய் கியூல நில்லுங்கன்னு சொல்லி ஒரு பயத்தை உண்டு பண்ணாங்க. ரப்சோன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ த லாஸ்ட் ரவுண்ட் அரசியல். இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருப்பது யாருன்னா, பாஜக சார்பாக விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட போகும் திருமதி விஜயதரணி அவர்கள். வணக்கம். இது தொடர்ச்சியாக விளவங்கோடு தொகுதியில் 3 முறை எம்எல்ஏ ஜெயிச்சிங்க மேடம். 4வது முறை இப்போ எம்எல்ஏ போட்டியிட போகிறீங்க. இதில் அரசியல் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதையை பற்றி சொல்லுங்கள் மேடம். குறிப்பாக நான் ஒரு வழக்கறிஞர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர். அது மட்டுமல்ல, கட்சி பணிகளில் எப்பயுமே அரசியல் பணிகளில் அதிகமாக என்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு நபர். அந்த அடிப்படையிலிருந்தே சிறு வயதிலிருந்தே அரசியல் பாதையில் வந்தவள் நான். படிப்படியாக இப்போ எம்எல்ஏவாக 3 முறை விளவங்கோடு தொகுதியின் எம்எல்ஏவாக ஜெயிச்சு தொகுதி மக்களுக்கு 13 ஆண்டு காலம் நிறைய திட்டங்களை விளவங்கோடு தொகுதியில் கொண்டு சேர்த்தேன். அப்படி திட்டங்களை பற்றி பேச வேண்டுமானால் சொல்லணும்னா 500க்கும் மேற்பட்ட திட்டங்கள் என்னால் நிறைவேற்றப்பட்டிருக்கு நம்முடைய விளவங்கோடு தொகுதியில். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு சில திட்டங்களை நான் சொல்லணுன்னா, குழித்துறை சப்பாத்து பாலம் 6.5 கோடி, அதே மாதிரி குழித்துறை உயர்மட்ட டேங்குகளும் வழங்கு குழாய்களும் 23 கோடி ரூபாயில் நிறைவேற்றப்பட்டது என்னால். அதே மாதிரி திக்குறிச்சி வல்லக்கடவு பயணம் பாலம் 10 கோடி ரூபாய் நிதிகளில் அவைகளெல்லாம் நிறைவேற்றப்பட்டது. இது நீங்கள் காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கும்போதே பண்ணேன். அது மக்கள் பணி. அன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருந்தேன். அன்னைக்கு அதிமுக தான் ஆட்சியில் இருந்தாங்க, எதிர்கட்சி வரிசையில் இருந்தேன். ஆனாலுமே அதிமுக ஆட்சியில் கேட்டு பெற்று இவ்வளோ நிதிகளும் பெற்று மார்த்தாண்டம் சந்தை 24 கோடி ரூபாய், திடக்கழிவு மேலாண்மை மறுசீரமைப்பு, அது மாதிரி மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டு, களியக்காவளை சந்தை மீன் சந்தை, அதுபோல் களியக்காவளை பஸ் ஸ்டாண்டு 8.25 கோடி ரூபாய், 7 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அதற்குண்டான நிரந்தர கட்டிடங்கள் என்று நிறைய சொல்லணும்னா, கட்டுவா பாலம், அணைமுகம் பாலம், எக்கச்சக்க பாலங்கள், சாலைகள், 300 கோடிக்கான சாலைகள், 176 கோடிக்கான பாலம். அந்த பால வரைபடத்தை நான் கொண்டு போய் கொடுத்தேன். அந்த டைமில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, ஆனால் ஃபண்டு ஒதுக்கலை நம்முடைய மார்த்தாண்டம் பாலம். ஆனால் அதுக்கப்புறம் பிஜேபி வந்த பிறகு மீண்டும் அதை முயற்சி செய்து பிஜேபி ஆட்சியில் தான் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த நிதிகளை வழங்கி அந்த மார்த்தாண்டம் பாலம் நிறைவேற்றப்பட்டது. அப்படி நிறைய திட்டங்கள் எதிர்கட்சி வரிசையிலிருந்து சாதித்தவன் நான். காங்கிரஸ் கட்சியில் மீண்டும் சீட்டு மறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையும் இருந்தது. அவர்கள் மீண்டும் என்னை தொடர்வதற்கான ஒரு மறுப்பு என்பது இருந்தது. தொகுதி சீட்டு விற்பனை என்பது காங்கிரஸ் கட்சியில் உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக மாறிடுச்சு. அதை நான் சொன்னப்போ நம்பலை. ஆனால் பின்னர் ஜோதிமணி அவர்கள் பாராளுமன்ற அவங்க காங்கிரஸ் எம்பி அவங்களே சொன்னாங்க, சீட்டுகள்லாம் காங்கிரஸ் விற்பனை செய்யப்பட்டது. எந்த சீட்டாக இருக்கும்னு நான் யோசித்தேன். அதான் விளவங்கோடு தொகுதி சீட்டுங்கிறது பின்னர் தான் தெரியுது. அது ஒரு விற்பனை சீட்டு, விற்பனை ஆயிடுச்சு. விற்பனையாக வாங்கி தான் இன்னைக்கு காங்கிரஸ் வேட்பாளர் போட்டியிடுகிறார், விலைக்கு வாங்கி தான். அது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. விளவங்கோடு தொகுதி மக்கள் நிச்சயமாக இதை தெரிந்து கொள்வார்கள். சீட்டை விலைக்கு வாங்கிட்டு நிற்க வந்திருக்கிறாங்க. அதுவும் வெளி மாநிலத்திலிருந்து போட்டியிடக்கூடிய ஒரு வியாபாரி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி இருந்து கொண்டிருக்கு. அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியில் சூழ்நிலைகள் ஏற்பட்டதால் என்னால் அங்கு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நான் பாஜக ஒரு தேசிய கட்சி, நான் தேசியத்தை விரும்பக்கூடிய ஒரு நபர். ஆகையால் பாஜகவில் என்னை நான் இணைத்து கொண்டு இன்றைக்கி மீண்டும் என்னை விளவங்கோடு தொகுதி மக்களோடு என்னை இணைத்து வைக்கிற இடத்துல பாஜக எனக்கு இந்த தொகுதி சீட்டை வழங்கி எனக்கு வேட்பாளர் ஆக்கியிருக்காங்க. அந்த அடிப்படையில் மீண்டும் என் விளவங்கோடு தொகுதி மக்களோடு பயணிப்பதற்கு எனக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். அவர்களின் சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் ஆனால் நிச்சயமாக இவ்வளோ 1000 கோடிக்கு மேல் நிதிகள் பெற்று என் 13 ஆண்டு கால சட்டமன்ற உறுப்பினர் வாழ்க்கையில் விளவங்கோடு மக்களுக்கு கொண்டு சேர்த்த விஷயங்கள் போலவே இனியும் உள்ள பல்வேறு விஷயங்களை கொண்டு சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. நான் உழைக்கக்கூடியவள், விளவங்கோடு தொகுதி மக்களின் குரலாக தொடர்ந்து சட்டமன்றத்தில் ஒலித்து
நிறைய விஷயங்களை சாதித்தது மட்டும் கிடையாது, நிறைய மக்களுக்கு இங்கே உதவியாக இருந்திருக்கேன். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் என்னை தேடி வருகிறார்கள். இன்றைக்கு கூட நிறைய பெண்கள் வந்திருந்தாங்க. அவங்க சாமானிய பிரச்சனைகளை அவங்க சொன்னாங்க. சின்ன சின்ன அவங்க வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சொன்னாங்க. அடிப்படை தேவைகள் குறித்து பேசினார்கள். அதையெல்லாம் இன்றைக்கும் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் என் விளவங்கோடு மக்கள் என்னை நம்பி நிறைய விஷயங்களை அவர்கள் பேசுகிறார்கள். அவர்களுக்கென்று நான் செய்யக்கூடிய இடத்தில் என்னால் முடிந்தவரை செய்கிறேன். எனக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது மட்டும் எனக்கு உறுதியாக தெரிந்த ஒன்றாக இருக்கிறது. ஓகே மேடம், இது வந்து நீங்கள் எம்எல்ஏ இருந்து பண்ணப்போ உள்ள விஷயங்களை நீங்கள் இப்போ சொன்னீங்க. இப்போ காங்கிரஸ் வந்து கட்சியில் அந்த சீட்டுக்கு வந்து வியாபாரம் நடக்குன்னு சொல்லி ஜோதிமணி சொன்னது இப்போ ரீசெண்ட் டைம் அது உண்மையாயிருச்சு. இப்போ ஆமாம், நீங்கள் வந்து தொடர்ச்சியாக காங்கிரஸில் வந்து 3 முறை வந்து எம்எல்ஏ வேட்பாளராக நீங்கள் தான் உங்களை தான் அறிவிச்சாங்க. இப்போ ரீசெண்ட் நீங்கள் 2024 வந்து நீங்கள் அதை ரெசின் பண்ணிவிட்டு பிஜேபியில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க. நீங்கள் வந்து ஜோதிமணி சொன்னது வந்து ரீசெண்ட் டைம், அதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை இருந்ததா? ஆமாம், அதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை இருந்தது. 2024 தேர்தல் வரும்பொழுது மீண்டும் 4வது முறை சீட்டு வழங்கப்படாதுங்கிற ஒரு சூழ்நிலையும் அவங்க உருவாக்குனாங்க. அதே மாதிரி சட்டமன்ற கட்சி தலைவர் நான் 2 முறை ஜெயிச்சிருந்தேன் எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு. ஆனால் என்னை சட்டமன்ற கட்சி தலைவர் ஆக்க மாட்டேன்ட்டு பிடிவாதமாக இருந்து ஆண்களை மட்டுமே ஆக்குனாங்க. அதனால பெண்களுக்கு தலைமை பதவிகள் இல்லையா, அந்த தலைமை பண்புகள் இல்லையா என்ற கேள்வியை நான் எழுப்பியிருந்தேன். அப்போதான் நான் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அது வந்து அதுக்கு வந்து காங்கிரஸ் இது வராதில்ல மேடம், அதுக்கு வந்து டிஎம்கே தானே அதுக்கு கிடையாது. சட்டமன்ற கட்சி தலைவர் தேர்வு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயம். ஓகே ஓகே மேடம், இது காங்கிரஸ்ல இருந்து நீங்கள் பிஜேபி மாறுவதற்கு ஒரு முக்கியமான காரணம்னா என்னவா இருக்கும்? சட்டமன்ற கட்சி தலைவர் ஜெயிச்சும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. பாராளுமன்றத்துக்கும் அனுப்ப தயாரில்லை. மீண்டும் விளவங்கோடு சீட்டு கொடுக்கவும் தயார் இல்லை. அப்போ மக்கள் பணியே தொடர்பு இல்லாமல் போயிடும் இல்லையா? சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் தானே மக்கள் பணி தொடர முடியும், இல்லை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் தான் மக்கள் பணி தொடர முடியும். அப்படி மக்கள் பணியிலிருந்து கம்ப்ளீட்டாக விலக்கக்கூடிய அளவுக்கு, கம்ப்ளீட்டாக என் அரசியல் பணியிலிருந்தே என்னை அகற்றக்கூடிய ஒரு ஏற்பாட்டை காங்கிரஸ் செய்தது. அதனால தான் நான் வந்து பாஜக கட்சியை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. பாஜகவும் என்னை அரவணைத்து கொண்டு அவர்கள் தற்பொழுது என்னை வேட்பாளராக்கி மீண்டும் என்னை மக்களோடு இணைத்து வைக்கிற இடத்துல அவங்க நடவடிக்கைகளை செய்திருக்காங்க. அப்போது எனக்கு உண்டான வாய்ப்பு மட்டும் கிடையாது, விளவங்கோடு தொகுதிக்கு உண்டான மக்களுக்கு உண்டான வளர்ச்சியும் வாய்ப்பும் கூட என் மூலமாக நடப்பதற்கான ஒரு சூழ்நிலையை பாஜக தற்பொழுது உருவாக்கி இருக்கிறது. ஆகையால் கரைப்படியாத கைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய நான் இதுவரை மக்களின் ஒரு ஆசை, ஒரு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அவங்கெல்லாம் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்காங்க. எனக்கு வந்து என் விளவங்கோடு மக்கள் வந்து அன்பை செலுத்தி கூடவராக இந்த 13 ஆண்டு காலம் அவங்களோட இணைஞ்சு வாழ்ந்துட்டேன் பாருங்கள். அதனால் பிரியறதுக்கு எனக்கு மனசு இல்லை. இந்த 2 ஆண்டு காலம் வந்து இந்த இடைப்பட்ட காலத்திலேயே அவங்கள பிரிஞ்சு இருந்துட்டனோன்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு கடுமையான வேதனை. எனக்கு விளவங்கோடு தொகுதியிலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு எதுவுமே கிடையாது. நான் எதுக்கும் ஆசைப்பட்டவ கிடையாது. அந்த இடத்துல வந்து இந்த 2 ஆண்டு காலம் நான் மக்களை விட்டு பிரிந்து இருந்துட்டனோ, பிரிஞ்சிடக்கூடாது. மக்கள் பணியில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கோம், மக்கள் பேசிகிட்டே இருக்காங்க, நிறைய விஷயங்களை நம்ம இந்த 2 வருஷமும் நிறைய செஞ்சுட்டே இருக்கோம். தினந்தோறும் இங்கே பஸ் ஓடல, இங்கே தண்ணி வரல, யானை அடித்து யாரோ இறந்துருக்காங்க, அவங்களுக்கு அவங்க பாடியை திரும்ப பெறணும், போஸ்ட்மார்ட்டம் இங்கே நடக்கலை, இந்த போஸ்ட்மார்ட்டம் நடத்தி தரணும், இந்த இழப்பீடு வாங்கி தரணும். இந்த மாதிரி விஷயங்களை நான் எம்எல்ஏவாக இல்லாதப்போ கூட இந்த 2 ஆண்டுகளில் நிறைய பணிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். மக்களை விட்டு நான் பிரியவே இல்லை. ஆனால் நிரந்தரமாக பிரிஞ்சிடக்கூடாது இல்லையா? அதற்கு வந்து சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினராவோ தேர்ந்தெடுக்கப்பட்டாதான் மக்களோடு இணைந்து வாழ்கிறதுக்கான மீண்டும் ஒரு சாத்தியக்கூறு ஏற்படும். அதற்குண்டான வாய்ப்பை தான் பாஜக தற்பொழுது வழங்கி இருக்கிறது. அதை தான் நான் மக்களிடம் எடுத்து செல்கிறேன். எனக்கு என்னுடைய மக்களை விட்டு என்னை பிரித்து விடக்கூடாது. அநேக நாட்கள் நான் வந்து விளவங்கோடு மக்களோடு வாழ்ந்துட்டேன். அதனால் பிரிவு என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக எனக்கு பார்க்கிறேன். ஆகையால் மீண்டும் நான் அவங்கள்ட்ட வாக்குகள் கேட்டு தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு விளவங்கோடு தொகுதியில் எனக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதை பயன்படுத்தி உறுதியாக இங்கே சட்டமன்ற உறுப்பினராகி மீண்டும் மக்களோடு பயணிக்க வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறேன். எனக்கென்று யாருமே கிடையாது. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அவ்வளோதான். என் கணவர் இறந்து விட்டார் 10 ஆண்டு காலம் முன்பு. எனக்கு தந்தை கிடையாது, சிறு வயதிலேயே தந்தை இறந்து விட்டார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாய் மட்டும்தான். அனைவருமே பெண்கள் எங்கள் வீட்டில். எங்களுக்கு ஆண்களே துணை இல்லாத ஒரு வீடு. அப்படி இருந்தும் கூட சிறு வயது முதலே கடுமையாக உழைத்து
வழக்கறிஞராகி உச்சநீதிமன்ற வழக்கறிஞராகி நிறைய பேரோட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நபராக நான் உயர்ந்திருக்கேன், மாறி இருக்கேன். அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு என்பது தொடர்ந்து மறுக்கப்பட்டதே காங்கிரஸில் எனக்கு ரொம்ப துன்பத்தை தந்தது. அதனால் பாஜக இப்பொழுது எனக்கு அந்த வாய்ப்பை தந்து என்னை மீண்டும் விளவங்கோடு மக்களோடு இணைத்து வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கு. ஆகையால் மக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பை நிச்சயமாக எனக்கு வழங்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினராக அவர்களுடைய குரலாக, விளவங்கோட்டின் குரலாக, விளவங்கோட்டின் விஜயதரணியாக மீண்டும் சட்டமன்றத்தில் என்னை உட்கார வைத்து பேச வைத்து அவர்களின் குரலாக ஒலிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த தேர்தல் நேரத்தில் மக்கள் உறுதியாக யார் அவர்களுடைய வேட்பாளராக, அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஆனால் இந்த விளவங்கோட்டிற்கு நன்மை ஏற்படும் என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது. ஓகே மேடம், இதில் வந்து நீங்கள் எம்எல்ஏ இருக்கும்போது உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்போ வந்து காங்கிரஸ் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருந்து அந்த டைம் வந்து உங்களை வந்து இந்த தொகுதியில் காணவில்லைன்னு சொல்லிட்டு ஒரு வந்து போஸ்டர்லாம் ஒட்டி இது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம்? அதே கட்சியில் திரும்ப நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இப்போ இவர்கள் கண்டுகொண்டார்கள், அதுதான் நான் பார்க்கிறேன். அது மட்டும் கிடையாது, அப்பயே காங்கிரஸ் கட்சியில் இருந்த பொழுதே 2016 எலெக்ஷன் நேரத்தில் பார்த்தீங்கன்னா என் உருவ பொம்மையை எரிப்பது யாருன்னா காங்கிரஸ்காரர்கள் உருவ பொம்மையை எரிக்கிறாங்க. ஆமாம், காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களே உருவ பொம்மையை எரிக்கிறாங்க. அதே மாதிரி காணவில்லை போஸ்டர் அடித்து அவங்களும் ஒட்டுறாங்க. இது மாதிரிலாம் நிறைய துன்பங்களை அந்த கட்சியிலையும் அனுபவித்தேன், கட்சிக்குள்ளே இருக்கும்போதே அனுபவித்தேன். ஆகையால் வெளிக்கட்சிகள் செய்கிறத விட கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க செய்யும்போது இன்னும் வேதனையை அளிக்கும். அப்படிப்பட்ட வேதனைகள் எல்லாம் கடந்து தான் நான் வந்தேன். இன்னைக்கு பாஜகவில் இன்னைக்கு அவர்கள் எல்லாரும் அன்பாக அரவணைப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பாஜக வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டும் கிடையாது, இன்றைக்கு விஜயதரணியும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை தான் பார்க்க முடிகிறது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நான் புறந்தள்ளி விடுவது, பி இன் த ப்ரோக்ரஸ் சைட் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். வி ஷுட் ப்ரொசீட் ஃபார் த குட் ஆஃப் த பீப்புள் ஆஃப் த கான்ஸ்டுவன்சி. இந்த விமர்சனங்களுக்காக ஒருபொழுதும் நான் தொய்வடைய மாட்டேன், அது நான் தெளிவாக இருக்கிறேன். ஓகே மேடம், இப்போ நமக்கு கடைசியாக நடந்த தேர்தலில் வந்து நம்ம பிஜேபி சார்பாக போட்டி போட்டது வந்து 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஃபெயில் ஆனாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை சமாளித்து நீங்கள் ஜெயிக்க முடியுமா? உங்களால் வெற்றி பெற முடியுமா விளவங்கோடு தொகுதியில்? நிச்சயமாக மக்களை பொறுத்தவரை மக்கள் என்னோடு இருக்கிறார்கள். தொடர்ந்து என்னுடைய சேவையை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள், அனுபவித்திருக்கிறார்கள், உணர்வோடு பார்த்திருக்கிறார்கள். நான் எவ்வாறு ஒவ்வொருவருக்கும் உதவியாக இருக்கிறேன் என்பதை அவர் அறிந்திருக்கிறார்கள். எங்கு சென்றாலும் மக்கள் விஜயதரணி நீங்கள் எனக்கு இது செஞ்சுருக்கீங்க, விஜயதரணி நீங்கள் இன்ன ஹெல்ப் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இன்னென்ன விஷயங்களை கொண்டு சேர்த்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் நானே மறந்த விஷயங்களை எனக்கு நினைவூட்டுகிறார்கள். அதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஆகையால் நிச்சயமாக இந்த மார்ஜின்லாம் ஒரு விஷயம் இல்லை, இதெல்லாம் மாறும். நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் விளவங்கோடு மக்கள் உருவாக்குவார்கள் என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. ஓகே மேடம், நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்தீங்க, இப்போ வந்து நம்ம பிஜேபி கட்சியில் இருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு பிஜேபியில் எந்த கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் இருந்து வந்து நீங்கள் இந்த கட்சியில் ஜாயின் பண்ணீங்க மேடம்? காங்கிரஸ் கட்சியில் வெறுப்பை உமிழ்ந்தார்கள். ஆனால் அடிமட்ட தொண்டர்களை நான் குறை சொல்ல மாட்டேன், அவங்க எல்லாருமே என்கிட்ட நல்லா தான் இருந்தாங்க, நிர்வாகிகளும் நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் மேல் மட்டத்தில் பல முடிவுகள் எடுத்தாங்க, எனக்கு எதிரான முடிவுகள் எடுக்கப்பட்டது. நான் இந்த தொகுதியில் தொடரக்கூடாது, இந்த மாவட்டத்திலே தொடரக்கூடாது, என்னோடய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாகணும் அப்படிங்கிற முடிவில் மேலிடம் முடிவோடு இருந்தது. ஆகையால் நான் பாஜகவுக்கு செல்ல வேண்டிய ஒரு காரணம் இருந்தது. ஆனால் நிச்சயமாக ஒரு தேசிய கட்சியில் தான் பணியாற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அதற்கு பாஜக தான் ஒரு நல்ல தேசிய கட்சி. இணையான இன்னொரு தேசிய கட்சின்னா அது பாஜக தான். அதுவும் 3வது முறை பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சியில் வந்திருக்கிறார், நிறைய விஷயங்களை கொண்டு சேர்த்திருக்கிறார். அயல் நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியர்களை எல்லாரும் மதிக்கக்கூடிய இடத்துல நம்ம பிரதமருடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்த்தீர்களானால் இன்றைக்கு உலக நாடுகளில் போர் இருக்கிற நேரத்தில் நம்ம போருங்கிற அச்சம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதற்கு காரணம் பிரதமர் மோடி அவர்கள் தான். ஆகையால் மத்தியில் இருக்கும் பாஜக ஆட்சியில் பிரதமர் மோடியின் பணிகள் என்பது சிறந்த பணிகளாக நான் பார்க்கிறேன். பாஜக கட்சியை பொறுத்தவரை அதன் தலைமை என்பது சில முடிவுகளை சரியாக எடுக்கும்.
ஆகையால் என்னை பொறுத்தவரை தேசிய கட்சி, தேசிய நீரோட்டத்தில் பழகியவள் நான். எனக்கு தேசிய கட்சியில் பயணிப்பது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது அதில். ஆகையால் நான் ஒரு தேசிய கட்சியை சூஸ் பண்ணி நான் பாஜகவில் நான் என்னை இணைத்து கொண்டேன். ஓகே மேடம், பாஜகவில் வந்து நமக்கு ஒரு மத ரீதியான அரசியல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே உள்ள ஒரு மக்கள் வந்து ஒரு எல்லாருமே சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு குற்றச்சாட்டு பாஜகவில் தொடர்ந்து வைக்கிறாங்க. ஆனால் என்னை போன்றவர்கள் அதை மாதிரி மத ரீதியான விஷயங்கள் எதையுமே நான் பாஜகவில் எல்லா மதங்களை சார்ந்தவர்களும் பாஜகவில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ நிறைய நிர்வாகிகள் எல்லா மதங்கள்லேருந்து இருக்கிறவங்கள இங்கே நான் பார்க்க முடிகிறது என்னால். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் நிறைய மத ரீதியான விஷயங்கள் இருக்கும், அதையும் நான் பார்த்துருக்கிறேன். மதம் சார்ந்த ஒரு அரசியல் காங்கிரஸில் கட்டமைக்கப்படுகிறது. அதை தாண்டி அனைவருக்குமான கட்சியாக பாஜக இன்றைய தினம் பெரிய அளவில் மாறி இருக்கிறது. ஆகையால் அந்த மத மாட்சியரின்றின்றி, ஜாதி மாட்சியரின்றின்றி மக்கள் நலன் ஒன்றே பிரதானம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்களும் பாஜக கட்சியும் பயணித்து கொண்டிருக்கிறது. எங்கேயாவது பிரதமர் மோடியோடைய ஆட்சி வந்த பிறகு எங்கேயாவது ஒரு மதக்கலவரம் நடந்திருக்கா? நிச்சயமாக நடந்ததில்லை. ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பல முறை மதக்கலவரங்கள் நடந்திருக்கு. பாஜக ஆட்சியில் எதுவுமே அந்த மாதிரி நடக்கலை. கடந்த 15 ஆண்டு காலத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுபிட்சமான இந்தியாவை தந்திருக்கிறார். எல்லா உலக நாடுகளும் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் இன்றைக்கி எந்த பொருளாதார சரிவும் கிடையாது. நமக்கு பெட்ரோல் டீசல் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதுவும் நம்ம எப்பயும் வாங்குகிற விலையில் கிடைக்கிது. இன்றைக்கி உலகமெங்கும் விலை உயர்ந்து போயிருக்கு இந்த போர் சூழ்நிலைனால. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் நமக்கு விலை உயரில் கிடைக்கவும் செய்யுது. ஒரு பீதியை உண்டாக்குனாங்க திமுக காரங்க. பெட்ரோல் கிடைக்காது, டீசல் கிடைக்காது, நீங்கள் போய் க்யூவில் நில்லுங்கன்னு சொல்லி ஒரு பயத்தை உண்டு பண்ணாங்க. மேடம், இது 2026 வந்து ஒரு அரசியலில் வந்து 4 முனை போட்டி மேடம். இதில் வந்து உங்களுடைய நேரடி போட்டியாளராக நீங்கள் யாரை பார்க்குறீங்க மேடம்? நேரடி போட்டியாளராக நான் எல்லாரையும் தான் பார்க்குறேன். என்னை பொறுத்தவரை இந்த 4 முனை போட்டி. வேட்பாளர்கள் யாரை தேர்ந்தெடுத்தால் நன்மை என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும். விலங்கோடு தொகுதியில் வந்து நமக்கு எல்லா தடவையும் காங்கிரஸ் தான் ஜெயிச்சுட்டு வராங்க. அதில் வந்து ஒரு மாற்றம் வருமா மேடம்? விலவங்கோடு தொகுதியில் நான் 2011 எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி 3 தடவை கம்யூனிஸ்ட் கட்சி 15 ஆண்டு காலம் இந்த தொகுதியில் இருந்தாங்க. அதை உடைத்து தான் அதுக்கப்புறம் காங்கிரஸை கொண்டு வந்தேன். அன்னைக்கு டேட்டில் விலவங்கோடு தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்து நிற்கிறாங்க 2011. அப்போ தொடர்ந்து அதுக்கப்புறம் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன். ஆகையால் அங்கே இருந்தப்போ நான் காங்கிரஸ் கட்சியை வளர்த்தினேன். அது நான் உழைச்சிருக்கேன், கட்டாயமாக அதுக்காக உழைச்சிருக்கேன். ஆனால் அங்கிருந்து நான் பிஜேபிக்கு மாறி இருந்தாலும் என்னுடைய பணிகள் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்குது. என்னோடய பணிகளில் நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன், மக்கள்கிட்ட ரீச் ஆகியிருக்கேன். நிச்சயமாக வந்து மக்கள் வந்து அதற்குண்டான ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்குவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஓகே, இப்போ ஆளுங்கட்சி, அப்புறம் வந்து புதுசாக வந்திருக்க தாவக கட்சி, அப்புறம் மாற்றத்தை கொண்டு வருவதில் நாம் தமிழர் கட்சி, இவங்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன மேடம்? எல்லாரும் அரசியல் களத்தில் தங்களுடைய முத்திரையை பதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் மக்களுக்கு யாரால் கொண்டு சேர்க்க முடியுங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். இன்றைக்கு இப்போ நான் இந்த தொகுதியில் ஜெயிச்சா இந்த தொகுதிக்கு தேவையான ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட்ஸு நாம் கொண்டு வர முடியும். மத்திய அரசில் பாஜக இருந்து கொண்டிருக்கிறது. மாநிலத்திலையும் ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் என்ற அடிப்படையில் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி வறுமையானால் நிறைய நிதிகள் நம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பெறும். இன்றைக்கி நிதிகளை கேட்டு பெறுற இடத்துல திமுக இல்லை. நிதிகளை நிறைய திட்டங்களை கைவிடுற இடத்துல தான் இருக்காங்க. மத்திய திட்டங்களை கைவிட்டுட்டாங்க. அப்படி கைவிட்ட திட்டங்களில் பல லட்சம் கோடி நிதிகள் தமிழ்நாட்டுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. அதெல்லாம் இந்த திட்டங்கள் தமிழ்நாடு திமுக ஆட்சி தான் கைவிட்டிருக்கு. அந்த திட்டங்கள் எல்லாமே அதிமுக ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமையும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும். விலவங்கோடுக்கும் நிறைய திட்டங்கள் வந்து சேரும். நிறைய வேலைவாய்ப்புக்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும். ஆகையால் நாம் வந்து இங்கே வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய, மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக வரக்கூடிய ஒரு கட்சிக்கு யோசித்து மக்கள் வாக்களிக்க வேண்டும். அதே மாதிரி மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் உள்ள பலன்களும் நமக்கு வந்து சேரும். ஆகையால் நம்மை பொறுத்தவரை, விலவங்கோடு மக்களை பொறுத்தவரை, எதிர்க்கட்சி வரிசையிலிருந்தே நிறைய விஷயங்களை கொண்டு சேர்த்த நான் நிச்சயமாக ஆளுங்கட்சி வரிசையில் இருக்கும் பொழுது இன்னும் அதிகமான விஷயங்களை
நம் தொகுதி மக்களின் நலனுக்காக கொண்டு சேர்க்க முடியும், சாதிக்க முடியும் இன்னும். ஆகையால் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, பாஜகவோடு இணைந்திருக்கும் இந்த கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் விளவங்கோடு தொகுதிக்கும் பல நன்மைகள் வந்து சேரும் என்பதால் தான் நான் வேட்பாளராக நிற்கிறேன். மக்கள் விஜயதரணிக்காக வாக்களிக்க வேண்டும், வளர்ச்சிக்காக வாக்களிக்க வேண்டும், விளவங்கோடு தொகுதியின் எதிர்காலத்திற்காக வாக்களிக்க வேண்டும். ஓகே மேடம். இப்போ திமுக பாஜக வந்து ஒன்றுக்குள்ள ஒன்றுன்னு சொல்லிட்டு தாவேக தலைவர் விஜய் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு மேடம். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது உங்களுடைய கருத்து? அவர் வந்து திமுகவையும் எதிர்க்கிறார், அதிமுக கூட்டணியும் எதிர்க்கிறார், திமுக கூட்டணியும் எதிர்க்கிறார். அவர் தனியாக களம் காண்கிறார். அவர் அப்படி தான் சொல்லி ஆக வேண்டும். அந்த கட்டாயத்தில் அவர் இருக்கிறார். ஆகையால் அவர் அதை கூறுகிறார். அந்த விமர்சனத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டிய அவசியமில்லை, மக்களும் கண்டுகொள்ள போவதில்லை. ஓகே மேடம். அப்புறம் நீங்கள் எம்எல்ஏ, நீங்கள் வந்து நம்ம விளவங்கோடு தொகுதியில் உள்ள முக்கியமான பிரச்சனை நிறைய இருக்குது. அந்த பிரச்சனையில் முக்கியமான பிரச்சனை என்ன மேடம்? மெயினாக வந்து கனிம வள பிரச்சனை வந்து ரொம்ப நாள் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது இன்னும் வர நம்ம உங்கள் ஆட்சி காலத்துலேருந்தே இருக்குது, இன்னும் வரைக்கும் அது வந்து நமக்கு அது ஒரு கிளியர் சொல்யூஷன் இல்லை. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம்? கனிம வள பிரச்சனை என்பது கூடுதலாக வந்து பத்மநாபபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை. விளவங்கோட்டில் அது அவ்வளோ அதிகமாக கிடையாது. நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பிரச்சனை. ஆகையால் கனிம வள பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையாக நான் பார்க்குறேன். அந்த இடத்துல அது போக நிறைய டாரஸ் நிறைய போகுது. இதனால் நிறைய உயிர் பலிகள் இருக்குது. நேற்றைய தினம் கூட ஒரு டாரஸில் அடிபட்டு ஒரு இளைஞர் இறந்துருக்காரு நம்ம மாவட்டத்தில், நேற்று ராத்திரி. ஆகையால் எப்படி சொல்கிறதுனே தெரியல. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. நிறைய இளைஞர்கள் பைக்கில் போகிறவங்க இறந்து போகிறாங்க. இந்த கனிம வளத்தை எடுத்துகிட்டு வரோன்னு போகிற டாரஸு காலியாக போனாலும் அடிச்சிட்றான், லோடோட வந்தாலும் அடிச்சிட்றான். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு இதெல்லாம் வேதனையாக இருக்குது. இதனால் ஏதாவது ஒரு தீர்வு கண்டே ஆகணுங்கிறது என்னுடைய பார்வை. அதே மாதிரி இன்னும் நிறைய திட்டங்கள் என்னுடைய பைப்லைனில் இருக்குது. அது எல்லாத்தையுமே நிறைவேற்றுவதற்கு இனி வரக்கூடிய காலங்களில் முயற்சி எடுப்போம். ஏற்கனவே 1000 கோடிக்கு மேல் நிதிகள் பெற்று நிறைய ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் நான் இப்போ பட்டியலிட்டேன் உங்கள்கிட்ட. அதே மாதிரி இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு சேர்ப்பதற்கு நிச்சயமாக வழிவகை செய்வதற்கு நான் என்னுடைய முயற்சிகள் இருக்குங்கிறத இந்த நேரத்தை பதிவு செய்கிறேன். ஓகே. மெயின் பிரச்சனை நம்ம கனிம வள பிரச்சனை வந்து இப்போ இல்லை மேடம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-10 வருஷம் முன்னே இருக்குது நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில், விளவங்கோடு தொகுதின்னு சொல்லல, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். ஆனால் அந்த டைமில் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க யாருமே அந்த பிரச்சனையில் வந்து இன்வால்வ் ஆகல, அதுக்குள்ள சொல்யூஷன் பார்க்கல. எதிர்கட்சியை தான் போராட்டம் பண்ணுறதை தவிர ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க அதை சப்போர்ட் பண்ணி நம்ம அண்டை மாநிலத்துக்கு வந்து நம்மளோட கனிம வளத்தை அங்கே கொண்டு போகிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம்? அது நீங்களும் எம்எல்ஏ இருந்தீங்க அந்த டைம், அதை வந்து நீங்கள் தடுக்க தவறுனீங்களா? அது நீங்கள் அதை பற்றி இல்லை, இந்த மாவட்டத்தில் கனிம வளம் ஓரளவுக்கு இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து கனிம வளத்தை கேரளாவுக்கு கொண்டு போகிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. இது நடந்துட்டு தான் இருக்குது. இதை எதிர்த்து பல முறை நான் குரல் கொடுத்துருக்கேன். நான் அந்த கூட்டணியில் எம்எல்ஏவாக இருந்த பொழுதே லாரிகளை தடுத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கேன். சில லாரிகளை வந்து முறையற்ற முறையில் இருந்ததெல்லாம் ஃபைன் கட்ட வச்சு அதுக்கப்புறம் 1-2 தடவை அந்த பனிஷ்மெண்ட் ஆனவொன்னா அவங்க தப்பு செய்யாமல் ஓவர்லோடெலாம் எடுத்துகிட்டு போகாமல் அது மாதிரி பாஸ் போடாமல் போகிறத தடுத்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் செஞ்சுருக்கேன். அது வந்து நிறைய நீங்கள் என்னுடைய ஃபேஸ்புக்கிலலாம் இருக்குது அந்த விஷயங்கள் எல்லாமே. ஆகையால் தவறாக நடக்கக்கூடிய விஷயங்களை, சட்டத்துக்கு மீறி நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தட்டி கேட்கலாம். அதே நேரம் அரசாங்கம் இந்த கனிம வளம் கொண்டு போகிறத ஊக்குவிக்கிறது, நிறைய கொண்டு போகிறத ஊக்குவிக்கிறது, அதனால் இருக்கக்கூடிய மரணங்கள் இதெல்லாம் நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டிய ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். ஆகையால் இதற்கு ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும் என்று நான் நம்புகிறேன். திருநெல்வேலியிலேருந்து நிறைய கேரளாவுக்கு இந்த வழியாக போயிட்டுருக்கு. அது கூட பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு இந்த மாவட்டத்திற்கு. அதே நேரம் இந்த மாவட்டத்திற்கு கட்டுமான பொருட்கள் ரொம்ப விலை உயர்ந்து போச்சு. எங்களுக்கு வந்து கிடைக்கிறத கட்டுமான பொருட்கள் இவங்க கொண்டு போகிற இந்த டாரஸை கொண்டு போகிற மண்ணாக இருக்கட்டும், ஜல்லியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், இந்த பொருள்லாம் எங்களுக்கு அதிக விலையில் வாங்க வேண்டியதாக இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில். அது எங்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் எங்கள் மாவட்ட பாதையை மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க எல்லாரும். ஆனால் எங்களுக்கு கட்டுமான பொருள் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. 10,000 ரூபா விற்கிற ஒரு குவிண்ட ஒரு ஸ்கொயர் கியூபிக் மீட்டர் விஷயம் வந்து 70,000 ரூபாய் கொடுத்து நாங்கள் வாங்கினோம். எங்கள் மாவட்ட மக்கள் மட்டும் 7 மடங்கு அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆகையால் இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும்னு நான் நினைக்கிறேன். இது மாவட்டம் எங்கும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஓகே மேடம். நீங்கள் எம்எல்ஏ இருந்த டைமில் நம்ம விளவங்கோடு தொகுதியில் நம்ம அந்த பிரச்சனை இன்னும் அந்த
என்ன சொல்கிறது, அந்த பிரச்சனைகள் இன்னும் இருக்குது, அந்த பிரச்சனை அதை நீங்கள் வந்தால் சால்வ் பண்ணுவீங்கன்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது? பிரச்சனைகள் என்று பார்த்தா மீண்டும் சாலைகள்லாம் போடப்படணும். சாலைகள்லாம் நிறைய உடஞ்சிருக்கு, அதெல்லாம் சீரமைக்கப்படணும். அதே மாதிரி ரப்பர் தொழிலில் விவசாயிகளுக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும், பூங்காவோ ஏதோ ஒன்று செய்யணும். அவங்க விருப்பத்தை கேட்டு செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது என்ன மாதிரி வேணும்னு விவசாயிகள் ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த தேனை பொறுத்தவரை அதற்கு தேனுக்கு ஒரு குறியீட்டு எண் பெறுவதற்கு, ஐஎஸ்ஐ குறியீட்டு எண் பெறுவதற்கு நான் உதவியாக இருந்தேன். அது சட்டமன்றத்தில் பல முறை பேசியிருக்கேன் அதை குறித்து. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேனை எக்ஸ்போர்ட்லேயும் அரசும் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு, சத்து நூலை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள், என்னோடய வாக்குறுதிகள் நிறைய இருக்குது. 40க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் தரவிருக்கிறேன். அந்த விதத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைவேறும் பட்சத்தில் நிச்சயமாக விளவங்கோடு மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அண்டி ஆஃபீஸ் கொஞ்சம் மூடி இருக்கு, அதையெல்லாம் திறக்கணும். நம்ம அதுக்கு கேஷ்யூ இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த இம்போர்ட் டியூட்டி அதிகமாக இருந்ததை பிரதமர் மோடி அவர்களோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் அந்த இம்போர்ட் டியூட்டியை குறைச்சிருக்கோம். இப்போ அந்த அளவில் அந்த இம்போர்ட் டியூட்டி அம்மையார் நிர்மலா சீதாராமன் கவனத்திற்கும் கொண்டு போய் அந்த இம்போர்ட் டியூட்டியெல்லாம் குறைஞ்சிருக்கு. அதனால் இப்போ நமக்கு அண்டிப்பருப்பு அதிகமாக கிடைக்குது. ஆனால் சில கம்பெனிகள் இன்னும் மூடி இருக்குது. அந்த கம்பெனிகள்லாம் திறக்கும் பட்சத்தில் நிறைய பெண்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிறது என்னோடய நம்பிக்கை. இதெல்லாம் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள், சில பாலங்கள் இன்னும் கட்டப்பட வேண்டும். அந்த பாலங்கள்லாம் உருவாக்குவதற்கு நிதிகள் பெற்றுத்தருவது, இது போன்ற நிறைய பணிகள், மக்கள் கோரிக்கைகளை அந்தந்த பஞ்சாயத்து வாரியாக நிறைய கோரிக்கைகளை பெற்றிருக்கேன். அந்த கோரிக்கைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளை உறுதியாக ஏற்படுத்துவேன். ஓகே, இப்போ நீங்கள் எம்எல்ஏ ஜெயிச்சா இதெல்லாம் பண்ணணும் ஒரு முக்கியமான விஷயம்னா நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் இப்போ எம்எல்ஏ ஜெயிச்சிங்க மேடம், நீங்கள் பண்ண போகிற முதல் முக்கியமான திட்டம் விளவங்கோடு தொகுதியில் அது ஒன்று என்னவா இருக்கும்? மக்கள் கோரிக்கை என்ன வைக்கிறாங்களோ அந்த திட்டங்கள் எல்லாத்தையும் தான் செய்யணும். 1 2 கிடையாது, அது 10 இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும். மேடம், நீங்கள் ஃபஸ்ட்டாக நம்ம இப்போ விளவங்கோடு தொகுதியில் இதான் நமக்கு மெயின் பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை. அந்த பிரச்சனையை ஃபஸ்ட்டு நம்ம ஆட்சியில் நம்ம எம்எல்ஏ ஆனதும் முதல்ல தீர்வு காணணும்னா அந்த பிரச்சனையை கேட்குறோம். அதாவது நிறைய இடங்கள்ல இப்போ இணைப்பு பாலங்கள் மக்கள் கேட்குறாங்க. அந்த இணைப்பு பாலங்களுக்கு உண்டான நிதிகளை பெறணும்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் பெற்றுத்தரணும். சாலைகள் சீரமைக்கணும். வந்த உடனே முதல் வேலை சாலைகள் சீரமைப்பு. அது மாதிரி இன்னும் பல்வேறு வாக்குறுதிகள், அந்த வாக்குறுதிகள் எல்லாம் படிப்படியாக நிறைவேற்ற வேண்டும். இங்கே மக்கள் அங்கங்கே வேலைவாய்ப்பு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். வேலைவாய்ப்பு கொஞ்சம் மக்கள் வெளி மாவட்டங்களில் போய் வேலை பார்க்குற சூழ்நிலை இருக்குது. அதை மாற்றி இங்கே வேலைவாய்ப்பு அதிகமாக உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் உருவாக்கணும்னு நான் நம்புகிறேன். அந்த அளவில் விளவங்கோடு தொகுதிக்கு இன்னும் நிறைய வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தி, படித்த இளைஞர்களுக்கு முன்னாடி நடத்தியிருக்கேன். அது மாதிரி நடத்தி இளைஞர்களுக்கு இன்னும் அதிகமாக வேலைவாய்ப்புக்கு உண்டான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன். கல்லூரி இன்னும் 2 3 அரசு கல்லூரிகள் கொண்டு வர முடியுமான்னு முயற்சி எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பல்வேறு விஷயங்களை கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே மேடம், ஒரே லாஸ்ட் 2 கொஸ்டின் மேடம். இல்லை ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இடையில கேட்குறேன். இப்போ நம்ம பாஜக இளைஞர் மத்தியில் மக்கள் மத்தியில் இளைஞர் மத்தியில் பிரபலப்படுத்தினது நம்ம அண்ணாமலை அவர் இப்போ கட்சியிலேருந்து மாவட்ட தலைவர்லேருந்து நீக்கினாங்க. ஆனால் எம்எல்ஏ சீட்டும் கொடுக்கல. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு லீடர். அந்த அளவில் அவர் தலைவராக இன்றைக்கு மாநிலம் ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. எல்லாருக்கும் பிரச்சாரத்தில் வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே அந்த இடத்துல லீடர்ஷிப்பில் அவரை வச்சுருக்கிறாங்க. அவருக்கு முக்கிய பொறுப்பு எலெக்ஷன் பிரச்சாரத்தை தலைமையேற்று நடத்துகிற முக்கிய பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதுதான் தலையாய பணி. இப்போ எலெக்ஷன் நேரத்தில் அது தலையாய பணி. அவர் தான் ஸ்டார் கேம்பெயினராக நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அந்த இடத்துல நிச்சயமாக திரு அண்ணாமலை அவர்கள் எம்எல்ஏ சீட்டு நிற்கணும்னு அவர் விரும்பலைன்னு நான் நினைக்கிறேன் இந்த தடவை. ஆகையால் அவர் எம்பிக்கு நின்னார். அதனால் அவர் எம்எல்ஏக்கு நிற்க வேண்டாம்னு நினச்சிருப்பார். ஆகையால் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணுற தலைவராக இருக்கார். ஸோ இன்னும் முக்கியத்துவம் பெற்றவராக பார்க்கிறேன் நான். ஆகையால் வரும் காலங்களில் மத்திய அரசில் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஓகே மேடம், லாஸ்ட் கொஸ்டின் மேடம். மக்கள் உங்களுக்கு எதுக்காக ஓட்டு போடணும்? உங்கள் தொகுதி மக்களுக்கு, விளவங்கோடு தொகுதி மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களை பொறுத்தவரை நான் 13 ஆண்டு காலம் மக்களுக்காக, விளவங்கோடு தொகுதி மக்களுக்காக உழைத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னை பெயர் வைத்து கூப்பிடக்கூடியவர்கள் கூட விளவங்கோடின் வெற்றி விஜயதரணி
என்று தான் அழைக்கிறார்கள். அந்த அளவில் இன்றைக்கு நிறைய திட்டங்களை கொண்டு சேர்ப்பது மட்டும் மக்கள் பிரச்சனைகளுக்காக நின்றிருக்கிறேன். ஒரு இடத்துலையும் நின்று அவங்க பிரச்சனையை அங்கே சால்வ் பண்ணிட்டு தான் கிளம்புவேன். அப்படிப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இன்றைக்கி நிறைய சட்டமன்ற உறுப்பினர் இருப்பாங்க, ஆனால் பிரச்சனையை நின்ன இடத்துலே தீர்த்து கொடுக்குற சட்டமன்ற உறுப்பினராக நான் யாரையும் நிறைய பார்த்ததில்லை. ஆனால் என்னையே நான் உதாரணமாக பார்க்குறேன். அப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் தான் மக்கள் பணியில் இருக்கக்கூடிய அந்த மரியாதை, அப்போ தான் அந்த எம்எல்ஏக்குள்ளே உண்மையான வேலை அது. அந்த வேலையை நாம் செய்கிறோங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கிறது. ஆகையால் நிச்சயமாக மக்களுக்காக நான் இன்றைக்கு இந்த தொகுதியில் நிறைய பணியாற்றி இருக்கிறேன். தமிழ்நாடெங்கும் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் விளவங்கோடு தொகுதி மக்களுக்காக முழுமையாக பணியாற்றி இருப்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். எல்லா விஷயங்களும் கொண்டு சேர்த்தது மட்டும் கிடையாது, அவர்களின் தேவைகளுக்காக என்னால் இயன்ற எல்லாவற்றையும் செய்திருக்கிறேன். நேற்றை கூட ஈரான்லேருந்து சில நபர்களை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வந்துச்சு. அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த எம்பசிக்கு தொடர்பு கொண்டு அந்த வேலைகள்லாம் செய்திருக்கேன். அதற்கு உண்டான பலன் ஓரிரு நாட்களில் வரவிருக்கு. அது மாதிரி நம்முடைய மீனவர்கள் அங்கே ஈரான் கடலில் அங்கே மாட்டிகிட்டு இருந்தாங்க. அதற்குண்டான கோரிக்கைகளை நம்முடைய பாஜகவின் அயலக பிரிவு துறையும் மீனவர் துறை ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு ரெப்ரசன்ட் பண்ணி உரிய அமைச்சர்கள்ட்டெல்லாம் சொன்ன பிறகு அவங்க அங்கேருந்து 372 மீனவர்களை இது ஈரான்லேருந்து கொண்டு வந்தாங்க. ஒருவருக்கு 92,000 ரூபாய் செலவு. ஆனால் அந்த செலவை மத்திய அரசே பாஜக அரசே ஏற்றுக்கொண்டது. ஏற்றுக்கிட்டு 372 பேர் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு 175 பேரை நாங்கள் கொண்டு வந்து விட்டோம். இப்போ 2-3 நாட்களுக்கு முன்னால் இந்த பணிகள் நடந்து முடிஞ்சது. அப்படி எல்லாரையும் ஈரான் போரில் இருக்கக்கூடிய நாடுகளில் நம்முடைய மக்கள் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் திருப்பி கொண்டு வர நடவடிக்கைகளை நாம் இப்போ செய்துக்கிட்டு இருக்கோம். ஆகையால் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் என்னால் செய்ய முடிகிறது. அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மை மக்கள் பணியாற்றுவதற்கு தான். இதெல்லாம் மக்கள் பணி தான். மக்கள் பணின்னு ஒரு பகுதியாக பார்க்கிறேன். நம்ம சும்மா ஏதோ எம்எல்ஏ வந்தாங்க, ஜெயிச்சாங்க, போனாங்க, எதுவுமே செய்யலை, எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற எம்எல்ஏ இருந்து பிரயோஜனம் இல்லை. மக்களுக்காக பணியாற்றக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கணுங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. அதில் நான் இதுவரைக்கும் 13 ஆண்டு காலம் வெற்றி பெற்றிருக்கேன். 15 ஆண்டு காலமே வெற்றி பெற்றிருக்கேன். 2 வருஷம் நான் இல்லாத டைமில் கூட என் மக்கள் வேலை தான் பண்ணிகிட்டு இருக்கேன். விளவங்கோடு மக்களுக்காக பேசிக்கிட்டே தான் இருக்கேன், வேலை பார்த்துட்டே தான் இருக்கேன். ஆகையால் என்னுடைய மக்கள் பணி விளவங்கோடு தொகுதி 15 ஆண்டு காலம் என்று தான் சொல்ல வேண்டும். முழுமையாக நான் 15 ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கிறேன். ஆகையால் மக்கள் நிச்சயமாக எனக்கு வாக்களிக்க வேண்டும். நான் கட்சி மாறி இருந்தாலும் தாமரை சின்னத்தில் எனக்கு வாக்களித்து விஜயதரணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்காக உழைப்பதற்காக நான் தொடர்ந்து என்னுடைய பணிகளை செய்து கொண்டே இருப்பேன். எனக்கு அதில் மகிழ்ச்சியும் கூட, எனக்கு சந்தோஷமும் கூட. ஆகையால் அவர்கள் என்னை தேர்ந்தெடுப்பார்கள். என்னுடைய தாமரை சின்னத்தில் அவர்கள் என்னை வெற்றி பெற செய்வார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. அது அவர்களின் நம்பிக்கை வீணாகாமல் நான் உழைத்து கொண்டே இருப்பேன், அவர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டே இருப்பேன் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் தருகிறேன். ரொம்ப நன்றி மேடம். எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக பதில் சொன்னீங்க. வார தேர்தலில் வெற்றி பெற ரெப்சோன் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள் மேடம். நன்றி. உங்களுக்கும் நன்றி. வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ.